வணக்கம் நேயர்களே, யோக மீடியால இருந்து வசந்தி. இன்னைக்கு நாம தூக்கத்தை பத்தி பேச போறோம். பொதுவாவே சொல்ல போனோம் அப்படின்னா, தூங்காம நம்மளால ஒண்ணு கூட பண்ண முடியாது. கம்பல்சரி ஒரு 8 மணி நேரம் நம்ம தூங்கி எந்திரிச்சா மட்டும்தான் அடுத்த நாள் பிஸ்கா நம்மளுடைய வேலைகளை செய்ய முடியும். ஆனா இப்ப நம்ம அந்த மாதிரி தூங்குறோமான்னு பார்த்தா நிச்சயமா இல்ல. அதிகபட்சம் இரவு 1 மணி வரைக்குமே நிறைய பேர் முழிச்சிட்டு இருக்கோம். அதுவும் முக்கியமா செல்போனை பார்த்துட்டு. ஒருவேளை அப்படியே தூங்கிட்டாலும் கூட பாத்தீங்கன்னா இடையில முழிப்பு வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் நமக்கு தூக்கம் வராது. எனக்கு ரெஸ்ட் கொடுன்னு அந்த உடம்பு சொல்ற வரைக்கும் நீங்க ரெடி ஆகிறதே கிடையாது. சோ நம்ம அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்து விடுபடணும் அப்படின்னா தூக்கத்தை எப்படி கொண்டு வரணும், ஆன்மீக ரீதியா, மரபு ரீதியா, சயின்ஸ் மீதியா, அதே மாதிரியே இயற்கை முறையில எப்படி தூக்கத்தை கொண்டு வரலாம், வீட்டிலேயே இருக்கிற உணவு பழக்க வழக்கங்களை வச்சு நம்ம நல்லா தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னா அந்த நாள் இனிய நாளா நமக்கு அமையும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது நம்ம மூளை பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மாதிரி டே ஃபுல்லா நாம நிறைய விஷயங்களை சிந்திச்சிருப்போம், யோசிச்சுட்டு இருப்போம். ஃபியூச்சர்ல இதெல்லாம் செய்யலாங்கிறத தினமும் நம்ம பிளான் பண்ணுவோம் இல்லையா? தூங்கினா மட்டும்தான் அந்த ப்ராசஸ் நடக்கும். தூங்குனாதான் அது போய் மூளைக்கு பதிவு பண்ணும். மூளை ஆக்டிவ் பண்ணி நம்மளுடைய உறுப்புகள் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணி தூங்கி எந்திரிச்சா மட்டும்தான் இது நடக்கும். நீங்க என்னதான் சிந்திச்சுட்டு விடிய முழிச்சிருந்தாலும் நடக்காது. ரூம் தூங்கும் போது சைலண்டா இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கா, அதாவது நைட் லேம்ப் போட்டிருப்போம், அது ரொம்ப ரொம்ப டார்க்கா இருக்கும். நல்லா தூங்குவோம். கம்பல்சரி இருட்டில் தான் தூங்கணும்னு சொல்லுவோம். இப்போ பாத்தீங்கன்னா 0 வாட்ஸ் போட்டுக்கிறாங்க. இருந்தாலும் இருட்டில் தூங்கினா இன்னும் நல்லா தூக்கம் வரும். மூளை லைட் வெளிச்சம் இல்லாம இருந்தா மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும். நைட்ல தூங்கும் போது நீங்க போனை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பவர் போயிட்டு கண்ணில் இருக்கும்போது மூளைக்கு சிக்னலே போகாது. நீங்க தூங்கணும், உங்களை தூங்க வைக்கணுங்கிறத மூளை உங்களுக்கு செலுத்தாது. அப்ப அடுத்த நாள் எப்படி இருப்போம்? பொதுவாகவே பாத்தீங்கன்னா இரவு நேரம் அதிகமா போன் யூஸ் பண்றது, இது நம்மளுடைய மிகப்பெரிய மிஸ்டேக். இப்போ அதிகமா இது நடந்துட்டு இருக்கு. அடுத்தது எதையாவது ஒன்ன யோசிச்சுக்கிட்டே சிந்திச்சுக்கிட்டே பயம், பதட்டம், படபடப்பு, இது நடக்குமா நடக்காதா, இதுவும் நம்மளோட தூக்கத்தை பாதிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா சரியான உணவு, இது கம்பல்சரி. நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், நம்ம உடம்பு ஒரு கோவில்னு. ஸோ உணவும் சரியான விகிதம் நாம எடுக்கணும். நைட்ல கம்பல்சரி ஆயில் ஃபுட் எடுக்கக்கூடாது. ஒரு 7 மணிக்குள்ள நல்ல ஒரு ஆவியில வெந்த பொருட்களை, எண்ணெயே இல்லாத பொருளை சாப்பிட்டா இன்னும் பெஸ்ட். அதுவும் சமைக்காத உணவு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும், ஃப்ரீயா மோஷன் போகும். கிட்டத்தட்ட நம்ம நல்லா தூங்கி எந்திரிக்கும் போது அதிகாலை 4 மணிக்கு எந்திரிப்போம் அப்படின்னா சமைக்காத உணவு பெஸ்ட். அது என்னெல்லாம் இருக்குன்றத நான் அடுத்தது வீடியோல சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா எதையாவது ஒன்ன பத்தி நீங்க யோசிச்சுட்டே இருக்க கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பேட் ஹாபிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, அதிகமா அதுதான் நம்ம இப்ப எடுத்துட்டு இருக்கோம். அது எடுக்கவே கூடாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்திலே சித்தர்கள் இப்படிதான் இருந்திருக்காங்க. என்னன்னா சமைக்காத உணவு தான் சாப்பிடுவாங்க. இரவு உணவே அவங்களுக்கு கிடையாது. ஆனா அவங்க ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. சோ நம்ம தூங்காம இருந்தோம் அப்படின்னா உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும். சோ தூக்கத்தை கொண்டு வரதுக்கு இவ்வளவு டிப்ரெஷன்ல நம்ம எல்லாம் போகாம ரிலாக்ஸா இருக்கலாம். அடுத்து அறிவியல் ரீதியா என்னெல்லாம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம தூக்கத்தை கட்டுப்படுத்தும் 2 கெமிக்கல் இருக்கு. அதாவது மெலட்டோனின், இது மூளைக்கு இரவுல இது சுரக்கும். அதே மாதிரியே பகல்ல சுரக்கிற செரோட்டோனின் இது டே ஹார்மோன். இது ரெண்டுமே நமக்கு கரெக்டா சுரந்தா மட்டும்தான் நம்ம தூங்குறதுக்கும் அடுத்த நாள் வேலைகளை செய்யறதுக்கும் கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம நைட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த செரோட்டோனின் மெலட்டோனின் ரெண்டுமே சுரக்காது. சோ இது சுரந்தா மட்டும்தான் நாம நல்லபடியா தூங்கி எந்திரிக்க முடியும். சோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வராம இருக்கணும் அப்படின்னா மெலட்டோனின், செரோட்டோனினை நம்ம மூளைக்கு கரெக்டா சுரக்கிறதுக்கு நாம சப்போர்ட் பண்ணணும். அப்ப நாம என்ன பண்ணலாம்? சீக்கிரமா தூங்க போலாம். நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா உணவு மூலியமா எப்படி இதை நம்ம சரி பண்ணிக்கலாங்கிறத சொல்லலாம். தூங்குறது முக்கியமான விஷயம். உணவு கட்டுப்பாடு, அதையும் நான் சொல்றேன். உணவு கட்டுப்பாடு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஆயில் ஃபுட் அதிகமா எடுத்துக்காதீங்க. ஓரளவுக்கு ஆவியில வெந்த பொருட்கள் சாப்பிடுங்க. அதுவும் வேகாத உணவுகள் இன்னும் நல்லது. இரவு 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுருங்க. இன்னும் உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா புடலங்காய் இருக்கு இல்லையா, சின்ன காயா இருந்துச்சுன்னா அதை போதும், ஒரு காயை 2ஆ கட் பண்ணி அதை கட் பண்ணி ஜூஸா போட்டு நீங்க எடுத்து குடிங்க. பெருசா இருந்துச்சுன்னா ஒரு 3 நாளைக்கு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே கால்களை நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில யூக்லிடெக்ஸ் மருந்து இருந்தா போட்டுக்கோங்க. இல்லைன்னா லெமன், உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு காலை நல்லா ஊற வச்சு 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்க. காலுக்கு மசாஜ் பண்ணி நல்லா கழுவி எடுத்து தொடச்சிட்டு தூங்க போங்க. அதே மாதிரி இரவுல வெதுவெதுப்பான சுடுநீர்ல அஸ்வகந்தா கலந்து குடிச்சிருங்க. இது நம்மளுடைய காரிஸ்டால குறைக்கும். தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அரை வாழைப்பழத்துல அரை ஸ்பூன் தேன் கலந்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய செரோட்டோனின், மெலட்டோனின் எல்லாமே நல்லா சுரந்து நம்ம தூங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரியே டார்க் ரூம் கண்டிப்பா இருக்கணும். எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிட்டு டார்க் ரூம்ல தூங்கணும். சோ இது டீப் ஸ்லிப்புக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரியே தூங்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் பெட்டுக்கு போனதுமே ஃபர்ஸ்ட் குப்புறப்படுத்து நல்லா கை கால்கள் எல்லாம் நீட்டி
ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்படி படுப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி படுத்துக்கோங்க. அதே மாதிரி அக்குப்ரெஷர் புள்ளிகள் இருக்கு. இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமா டீப் ஸ்லீப் போகலாம். அதாவது ஷென்மென் புள்ளிகள்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மணிக்கட்டு இருக்கு இல்லையா, உள்ளங்கை இதுக்கு கீழே இந்த மணிக்கட்டுக்கு நடுவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அக்குப்ரெஷருமே வந்து 1 to 2 நிமிஷம் நம்ம கொடுத்தா போதுமானது. அழுத்தி விடுங்க. ஓகேங்களா, இது 2 நிமிஷம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கட்டை விரலும் இந்த ஆள்காட்டி விரலையும் சேர்த்து வச்சுக்கிறோமா. இது வந்து சின்முத்திரை மாதிரியே இருக்கும். இது கூட இந்த சுண்டு விரலை கொண்டு வந்து இந்த விரலுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு இந்த 2 விரலையும் நீட்டமாக வச்சுருங்க. சுண்டு விரல் லைட்டாக இங்கே ப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். கட்டை விரலை சுண்டு விரலும் ஆள்காட்டி விரலும் ப்ரெஷ் பண்ணணும். நல்லா கையை 2யும் தூங்கும் போது இப்படி நீங்கள் வச்சுட்டு தூங்கினாலே சீக்கிரம் தூங்கிடுவீங்க. எப்போ தூங்குனீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இதே மாதிரியே நீங்கள் இந்த அழுத்தம் கொடுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நமக்கு ஒரு சித்தர் சொன்னது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3வது கண். நம்மளுடைய 3வது கண் நம்ம முகத்தில் இதுதான். இந்த பொட்டு வச்சிருக்கோம்ல, இந்த புருவத்துக்கும் 2த்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த புள்ளி, இதை வந்து நாம நல்லா அழுத்தம் கொடுக்கணும். இதுதான் ஆழ்ஞான்னு சொல்லுவோம். இது அழுத்தம் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா 1 to 2 நிமிஷம் நல்லா தூங்கலாம். இதை நீங்க நல்லா டீப் ஸ்லீப்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குதிங்காலுக்கும் பின்னாடி இதுதான் குதிங்கால்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து இதே மாதிரியே ஒரு பின்னாடி வந்து மணிக்கட்டுன்னு சொல்லுவாங்க, காலில் இருக்கும். அதை வந்து நம்ம இப்படி அழுத்தம் கொடுத்து எடுக்கணும். அதுவும் 2 நிமிஷம் பண்ணணும். இது வந்து முழங்காலுக்கு கீழே குதிங்கால்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க இருக்கும் இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். ஸோ இதை நாம கம்பல்சரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா சூப்பராக தூக்கம் வரும். மரபு வழியில பண்டைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வந்து ஒரு அருமருந்து. நல்லா தூங்குவாங்க. அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல இருக்கும், சத்தமே அதிகமா இருக்காது. அங்க நம்ம தியானம் பண்ணும்போது தன்னையே அறியாம நமக்கு தூக்கம் வரும். ஸோ அதனாலதான் ஆழ்ந்த தியானத்துக்கு நிறைய பேர் போவாங்க. 2 நிமிஷம் அந்த தியானம் பண்ணும்போது உடல் எல்லாமே வந்து சமநிலைக்கு வரும். சூப்பரா தூக்கம் வரும். தூங்குறதுக்கு மாத்திரையெல்லாம் போடாம நம்ம மௌனமா இருந்தோம் அப்படின்னாலே நிச்சயமா நமக்கு டீப் ஸ்லீப் வரும். தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அமைதியா நீங்க போய் படுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா தூக்கம் வரும். இனிமே நமக்கு தூக்கம் சரியா வரல அப்படிங்கிற ப்ராப்ளம் வராம இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி 9 மணிக்கு உங்களுடைய மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அதே மாதிரி மைண்ட்ல வந்து அலாரம் வச்சுக்கோங்க. நைட்டு நீங்க தினமுமே அந்த நேரம் தான் நீங்க படுக்கணும். 9 மணிக்கு படுக்கிறீங்கன்னா காலையில 4 மணிக்கு நீங்க எந்திரிக்கலாம். மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க மைண்ட் வந்து உங்களை எழுப்பி விட்டுரும். நீங்க உங்களுக்கு அலாரமே தேவையில்லை. நாளைக்கு காலையில 5 மணிக்கு நீங்க எந்திரிக்கணும்னு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு படுங்க, நிச்சயமா எந்திரிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நைட்டு தூங்கும்போது வெதுவெதுப்பான தண்ணியை குடிச்சிட்டு தூங்குங்க. இன்னொன்று வந்து நைட்ல வெந்தயத்தை ஊற வச்சு காலையில அந்த தண்ணியை குடிச்சிட்டு வெந்தயத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு நைட்டு நமக்கு நல்லா தூக்கம் வரும். அதிகமா நம்ம வந்து காரமான உணவுகள் சாப்பிட வேணாம் நைட்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 7 மணிக்கு நம்மளுடைய ஃபுட்டெல்லாம் முடிச்சுக்கலான்னு. ஸோ 9 மணிக்கு பெட்டுக்கு போயிருங்க. அதே மாதிரி காஃபி டீ அதிகம் குடிக்க வேணாம். 4 மணிக்கு மேல நம்ம காஃபி எடுத்துக்கவே வேண்டாம். தினமும் 10 நிமிஷம் வந்துட்டு வாக்கிங் போங்க. அது சூரிய வெயில்ல நடக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தூங்க போறதுக்கு முன்னாடி கம்பல்சரி அந்த நாள் ஃபுல்லா நீங்க எவ்வளவோ பேரை சந்திச்சிருப்பீங்க, எவ்வளவோ வேலைகளை செஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே சக்சஸா தான் ஆயிருக்கும். ஸோ அந்த அன்னைக்கு நீங்க செஞ்ச வேலைகளுக்கு எந்த நபர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ இல்ல நீங்களே செஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட நைட்ல நன்றி சொல்லிட்டு படுங்க. காலையில சூப்பரா நம்ம எந்திரிக்கலாம். தூக்கம் என்பது ஒரு ரீசார்ஜ் ஸ்டேஷன் மாதிரி. ஸோ தூக்கத்தை இழந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் உபாதைகள், மன உபாதைகள், கிட்டத்தட்ட நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். மனசை அமைதியா வச்சோம் அப்படின்னா நிச்சயமா தூங்கலாம். நாளைக்கு வேற ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.